சூப்பராக இருக்குது. கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா டிகோர். நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைன். ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ், அலாய் வீல், 15-inch அலாய் வீல், டர்ன் இண்டிகேட்டர், கீழே சென்ட்ரி, ஸ்டேரிங்கில் மியூசிக் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன், ஹார்மானுடைய டச் ஸ்க்ரீன், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங், அப்புறம் சி டைப் சார்ஜிங், 12V சாக்கெட், இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கப் ஹோல்டர்ஸ், அப்புறம் இங்கே குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு 12V சாக்கெட் இருக்குது பேக்கில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ். க்ளவ் பாக்ஸ், நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ். புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்சஸ் எதுவும் இல்லை. ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் கிடையாது. வாய்ஸ் கமாண்டுக்கான மைக்ஸ், மொபைல் பேசுறதுக்கான மைக், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சீட்டில் ஆல்மோஸ்ட் எனக்கு ஏதோ டிரைவிங் பொசிஷனில் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் இருக்குது. நீ வந்து இடிக்கலை, நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ரிக்ளைண்டான ஒரு பொசிஷன் இருக்குது. ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் 2 பேருக்கு ஹெட் ரெஸ்ட், அப்புறம் 3வது பேருக்கு சின்னதாக ஒரு ஹெட் ரெஸ்ட். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹம்ப் இருக்குது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஃப்ரண்ட் சீட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இது டாப் மாடல், ஃபுல்லாக லெதர் ரிச் சீட்ஸ். நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது பேக்கில் உட்காரத்துக்கு. மியூசிக் ஸ்பீக்கர்ஸ், இங்கே ஒரு சின்ன ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அப்புறம் இங்கே மேகசின் ஹோல்டர், இங்கேயும் மேகசின் ஹோல்டர். இந்த க்ரோம் டச் எல்லாம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா டீசெண்டான ஒரு நிறைய லக்கேஜஸ் வைக்கலாம். ஸ்மால் சைஸ் ஸ்பேர் வீல், அலாய் கிடையாது, ரிம் தான். சைக்கிள் நல்லா ஹார்டாக இருக்குது, பில்ட் குவாலிட்டி. இந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து ஒரு சூப்பராக எலிகெண்ட்டாக இருக்குது, வண்டிக்கு ஒரு சூப்பர் லுக் கொடுக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், பேக்கில் ட்ரம் பிரேக். இன்ஜின் பேவை பார்த்துடலாம். $1.2 லிட்டர் ரெவட்ரான் இன்ஜின். ஃப்ரெண்ட்ஸ், மைலேஜ் சூப்பராக கிடைக்கிறதுக்காக சிஎன்ஜி வேரியன்ட் கூட இந்த காரில் இருக்குது. இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். பயங்கர ஒரு பில்ட் குவாலிட்டி. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் நார்மல் எல்இடி லேம்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியரை பார்த்துடலாம். இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், அப்புறம் ஃபியூவல் காஜ், அப்புறம் டிபிஎம்எஸ் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஒவ்வொரு டயரில் எவ்வளோ காற்று இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பீடோமீட்டர், அப்புறம் ரேஞ்ச், கிலோமீட்டர் எவ்வளோ ட்ரைவ் ஆகிருக்கு, ஃபியூல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம டிகார் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைவ் பண்ணி ஒரு 5 minutes ஆகுது. சடனாக ஒரு டார்க் கண்டிப்பாக அந்த வண்டியில் இருக்குன்றது மட்டும் தெரியுது. நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணுறப்ப டார்க் பவர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து கிளச் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் சைடில் இருக்குது. த்ரோ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப லைட்டாக இருக்குது. கண்டிப்பாக சிட்டியில் ட்ரைவ் பண்ணதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைட்டான ஸ்டியரிங். ஒரு 1500 2000 RPM தாண்டறப்ப கொஞ்சம் அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து நமக்கு கேட்குது. இன்னொன்று இந்த வண்டியில் எனக்கு ட்ரைவ் பண்ணதில் இப்போ பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் கியர்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம திடீர்னு வந்து ஸ்லோ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. நான் ஸ்லோ பண்ணாமல் பிரேக் மட்டும் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போகிறேன் பாருங்கள். ரொம்ப ஒரு 1000 RPMல கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஐட்லிங் ஆகாமல் ஈஸியாக வந்து அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் பிக்கப் ஆகிட்டு அப்படியே போயிடுச்சு. இல்லைனா நம்ம வந்து ஃபஸ்ட் கியருக்கு வந்து குறைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதிகமான நம்ம கியர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சிட்டிஸ்லலாம் நீங்கள் ஒரு செகண்ட் கியர் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறப்பலாம் நீங்கள் ஒரு 30-40ன்றது கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல் அப்படியே வந்து RPM 1000லேருந்தே அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். சஸ்பென்ஷனோட குவாலிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த ஒரு காம்பேக்டான ஒரு செடானுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரியலி கிரேட். சூப்பரான சஸ்பென்ஷன். நீங்கள் பேட் ரோட்டில் ஹிட் ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஷாக்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு அப்சர்வ் ஆகலை. அதே மாதிரி ரொம்ப அந்த தட் சவுண்டு உங்களுக்கு வந்து கேட்காது. பாருங்கள், இப்போ நான் ரொம்ப பேடான ரோடில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப வெரி ஈஸியாக இருக்குது. சஸ்பென்ஷன் உண்மையுமே பயங்கர சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் இருக்குது வண்டியில். அப்படியே லேசாக ஆக்சிலேட்டர் தட்டினாவே வண்டி அப்படியே சீர்ற மாதிரி இருக்கு. ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த காரில் செம ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணுறப்ப இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கியர் வந்து பயங்கர ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. கியர் பாக்ஸ் பர்ஃபெக்டாக அந்த பொசிஷனில் வந்து கியர் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 3rd கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். 3000 RPM. ஆல்மோஸ்ட் ஐம் ரீச்சிங் 110. பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. வண்டி வந்து எந்த இடத்துலையும் ஒரு பாடி ரோல்ன்றதே இல்லை. செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது வெயிட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். பாடி ரோல் வந்து ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது இந்த வண்டியில். கொஞ்சம் கூட அந்த ஆசிலேஷன்ன்றதே இல்லை. வண்டி குலுங்குறதே இல்லை. ஆசம். சூப்பர் டு டிரைவ். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம பேட் ரோடில் போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டியரிங் பாருங்கள், எந்த அளவுக்கு பயங்கர ஸ்லீக்காக ஈஸியாக இருக்குது. பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் வந்து இந்த வண்டியில் ரொம்ப கம்மி. ஈஸியாக நீங்கள் டேர்ன் பண்ணலாம் சிட்டிஸ்லலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், வண்டி சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணப்போ பார்த்துருப்பீங்க. வண்டியோட பாடி ரோல் ஆகட்டும், டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி செம அற்புதமாக கிளாஸாக இருக்குன்னு தான் சொன்னோம். உண்மையாலுமே அந்தளவுக்கு ஒரு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெஹிக்கிளோட டேர்னிங் ரேடியஸ்லேருந்து பாடி ரோல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. டிரைவிங் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னா அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஷுவர் பிடிக்கும். இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரோம். ஸ்ப்ரே எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்ல வாட்டர் ஸ்ப்ரே. ஆல்மோஸ்ட் வந்து வண்டி உட்காந்துட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிக்குச்சு இந்த சீட்ஸு. ஸோ கார் வந்து பார்க்குறது உங்களுக்கு ஸ்மாலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூமி ஸ்பேஸாக இருக்குது காரில். இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா கனக்கச்சிதமாக பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா ஒரு இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் டிரைவிங்க்கு உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3000 RPM நம்ம மேலே தாண்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர் கிடைக்குது. கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். பாடி கண்டிப்பாக வந்து ஸ்டெபிலிட்டிக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் சொன்னோம். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் சின்ன சின்ன இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், அது மேலே வர்றப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா செமையாக ஹேண்டில் பண்ணுது சஸ்பென்ஷன். உண்மையாலுமே இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 மார்க் கொடுக்கலாம். கம்ஃபர்ட்டுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப லாங் டிரைவ்ஸ்க்கு. அட் த சேம் டைம் ஸ்டெபிலிட்டி, வண்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் டிரைவிங் ஒரு சூப்பரான சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப. அந்த அளவுக்கு ஃபியர் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த சஸ்பென்ஷன். இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் என்ன பண்ணலான்னா 3rd கியரில் போட்டு ட்ரைவ் பண்ண போகிறேன். இன்ஜின் நாக்கிங் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சின்ன நாக்கிங் சவுண்டு தான் வந்தது. 3rd கியரில் அப்படியே அழகாக பிக்கப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் ரேஷியோ சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். டிரைவிங்க்கு உண்மையாலுமே இந்த வண்டி கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கைட்லைன்ஸோடு வருது, அடாப்டிவ் கைட்லைன்ஸ். நீங்கள் ஸ்டியரிங் எப்படி திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் பார்க்கிங் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு. செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஒரே விரல் நீங்கள் திருப்பலாம் ஸ்டியரிங்கை பாருங்கள், ஒரே விரல் தான். ஈஸி டு டிரைவ். சூப்பர் ஸ்டியரிங் காலம். ரியலி லவ்ட் அ லாட். இதில் இருக்குது மிரர் இருக்குது. இதில் மிரர் ஆப்ஷன். லாக் அன்லாக் பூட், அப்புறம் ஹெட் லேம்ப் லைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த காரை ட்ரைவ் பண்ணதில் இந்த காரோட பவரும் சரி, அப்புறம் ஸ்டியரிங் ஃபீட்பேக், இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக ட்ரைவ் பண்ணுறப்ப ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங்க்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காரை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கார் ஹை டென்சைல் ஸ்டீலை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி வைஸில் சூப்பராக இருக்கும். 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு உங்களுக்கு குளோபல் என்கேப்பில். அட் த சேம் டைம் அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய டியூல் பாத் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ஷார்ப்பான டர்ன்ஸ்லலாம் உங்களுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். சஸ்பென்ஷன் வெரி குட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் மழை பெய்கிறப்ப உங்களுக்கு வைப்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி
ரெயின் சென்சிங் ஒய்பாஸும் இந்த காரில் வந்து வந்துடும். அண்ட் இந்த காரில் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். 8 ஸ்பீக்கர் சரௌண்ட் சிஸ்டமோடு இருக்கும், 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர். சூப்பராக இருக்குது ஹர்மானோட மியூசிக் சிஸ்டம். அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் சூப்பராக கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் அந்த காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 mm 170 mm இருக்குது. நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் தைரியமாக பேட் ரோட்ஸ்லலாம் வந்து போகலாம். இந்த காரோட மைலேஜ்னு பார்க்குறப்ப பெட்ரோலில் 19.2 19.2 கிலோமீட்டர், ஆட்டோமேட்டிக்கில் 19.6 கிலோமீட்டரும், சிஎன்ஜியில் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் 28.6 கிலோமீட்டர் பர் கேஜி கிடைக்குது. இதே பெட்ரோலில் வந்து 26.4 கிலோமீட்டர் பர் கேஜிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் பேக்டு ஃபியூச்சராக இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அட்ராக்டிங் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான செடானாக இருக்கும். நீங்கள் மணி சேவ் பண்ணணுன்னாலும், ஒரு சூப்பரான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாலும், நல்ல ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலோடு நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.